ஹாய் கைஸ், 3 நிமிஷத்தில் சிக்கன் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பிரெட், அப்புறம் 2 பீஸ் சிக்கனு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், பெப்பரு, உப்பு, இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இதை மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்குறோம். அப்புறமா ஒரு முட்டை, வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கணும். அதே மாதிரி தக்காளியும் வெட்டிக்கணும். அப்புறமா முட்டையை உடச்சி நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை எல்லாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பேனில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அந்த கேப்பில் நம்ம போய் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 மசாலா வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து அதை எல்லா சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு 2 சிக்கனையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேப்லேயே அந்த முட்டை வெந்துருச்சு. வாங்க அப்படியே போய் அந்த முட்டையை இப்போ எடுத்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோன்னா செமையாக இருக்குது காய்ஸ், பார்க்கவே எச்சி ஊறுது எனக்கு. ஆனால் இப்போ சாப்பிட்டா ஆயிடும். இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டதுக்கப்புறமா சிக்கனை எடுத்து நம்ம பேனில் போட்டுடலாம். சிக்கனை எடுத்து பேனில் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து அப்படியே பேனில் போட்டுட்டு 2 சிக்கனையும் அப்படியே போட்டுட்டு மேலே ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்கள் காய்ஸ். அதுக்கப்புறமா ப்ரெட் எடுத்துகிட்டு மயோனஸை அப்படியே அள்ளி போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா முட்டையை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தையும் தக்காளியையும் நான் இங்கே வீடியோவில் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த சிக்கன் எடுத்து மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் மயோனஸ் போட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.